வணக்கம். சன்ஸ்டார் மீடியா செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்காக பேரணியை மேற்கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு செல்வம் அவர்கள் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு வி ஆறுமுகம் என்ற ஏகேடி ஆகியோர் கீழூர் நினைவு சின்னத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் தியாகிகளுக்கு இனிப்புகள் வழங்கி சால்வை அணிவித்து கௌரவித்தனர். தலைமை செயலர் டாக்டர் சரத் சவுகான், திரு முகமது ஆசன் அமித், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், சத்தியமூர்த்தி, முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு ஆர் கலைவாணன், துணை மாவட்ட ஆட்சியர் குமரன் மற்றும் அதிகாரிகள் பலரும் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குனர் திரு சுரேஷ்ராஜ் அவர்கள் வரவேற்று பேசினார். முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாசநாதன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். கடற்கரை சாலை நகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு நா ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு ஆ நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு க லட்சுமி நாராயணன் அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 79வது சுதந்திர தினம் நாளை கொண்டாடப்படவுள்ள நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவை, ஆளுநர் மாளிகை, தலைமை செயலகம் உள்ளிட்ட அரசு துறை அலுவலகங்கள், பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா மற்றும் நகரில் உள்ள தலைவர்கள் சிலைகளும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. நகர் முழுவதும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கண்டு மகிழ்ந்து அதன் முன் நின்று செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்காக பேரணியை மேற்கொண்டனர். புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. சுதேசி மில் அருகில் இருந்த NCC NSS மாணவர்கள் 1000 பேர் 3600 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி வந்தனர். இப்பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். மறைமலை அடிகள் சாலை, மிஷின் வீதி வழியாக 1500 மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி வந்தனர். இறுதியாக கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு பேரணி முடிந்தது. அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வு காண உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது. वासवाम्बाय विद्महे कुसुमवासवी प्रचोदयात्. ॐ वासवाम्बाय विद्महे कुसुमपुत्रीश धीमहि तन्नो वासवी प्रचोदयात्.
புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக புதுச்சேரியை உலுக்கிய மாபெரும் இருசக்கர வாகன பேரணி சுதேசி மில் அருகிலிருந்து புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக காமராஜர் சிலை, நேரு வீதி, மிஷன் வீதி, மகாத்மா காந்தி ரோடு, முத்தியால்பேட்டை மணிகுண்டு, சிவாஜி சிலை, ஈசிஆர் ரோடு, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை, எம்ஜிஆர் சிலை வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் பேரணி முடிக்கப்பட்டது. பேரணிக்கு தலைமையாற்றிய திரு ஜி. நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் எழுச்சி உரையாற்றினார். இந்திய திருநாடு தனது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் வேளையில் புதுச்சேரிக்கான உண்மையான சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கடந்த பிறகு நாமாக விரும்பி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து விடுதலை பெற்று இந்திய தேசத்துடன் இணைந்து கொண்ட நமக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மாறாக மத்தியில் ஆண்ட அரசுகளும் தற்போது ஆளும் அரசும் நமக்கான சுதந்திரத்தை வழங்காமல் அவர்களின் புதிய சட்ட திட்டங்களுக்கு நம் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சோதனை கூடமாக மாற்றி அமைத்து கொண்டு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடமாக கொண்டு ஆட்சி நடத்துகிறார்கள். இதனால் நமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டு இருக்கிறது. அதை மீட்க நாம் 2வது சுதந்திரத்திற்கான போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதையெல்லாம் தட்டி கேட்டு மாநிலத்திற்கான உரிமையை பெற வேண்டிய ஆண்ட ஆட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் மாநில அந்தஸ்துக்கான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாமல் ஆட்சிக்கு வர நினைப்பது நியாயமற்றது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அதிகாரம் இல்லை என்று போராடியவர்கள் இன்று மாநில அந்தஸ்து பிரச்சினைகளை கையில் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வினோதமாக இருக்கிறது. தற்போது இவர்கள் மாநில அந்தஸ்து பிரச்சனையை கையில் எடுக்காமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்து அரசியல் செய்வது மக்களை முட்டாளாக்கும் செயலாகும். புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாளிகள் இல்லை என்று இவர்கள் உணர வேண்டும். ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மாநில உரிமையை பற்றி பேசி மக்களை திசை திருப்பி ஓட்டுகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்களின் தேர்தல் நேரத்தின் நாடக அரசியலை பார்க்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலிலும் இப்படி நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்த பிறகு மேடைக்கு மேடை சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்குத்தான் அதிகாரம், இதனால் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்று கூறி வருவதை எத்தனை காலத்திற்குத்தான் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்று கூறும் நிலையில் உள்ளனர். மேலும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ஒன்றுக்கும் உதவாத இந்த பருத்தி மூட்டைகளும் புண்ணாக்கு மூட்டைகளும் குடோனில் இருந்தால் என்ன, வெளியில் கிடந்தால் என்ன என்ற வகையில் அரசியல் கட்சிகள் காலங்காலமாக தேர்தல்களை சந்தித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று கூறிக்கொண்டு இருப்பதை விட இவர்கள் தேர்தலை சந்தித்து ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைத்தால் என்ன, ஆட்சி அமைக்காவிட்டால் என்ன என்று கேட்டு அந்த பருத்தி மூட்டைகள் கதைகள் போல் இவர்கள் மக்கள் வரிப்பணத்தை வீணடித்து தேர்தலில் போட்டியிடாமல் வீட்டிலேயே இருக்கலாம். இதற்கு இவர்கள் சட்டமன்ற குடோனில் இருக்க ஆசைப்படுகிறார்கள் என்று கேள்வி கேட்கும் நிலையில் மக்கள் இருக்கிறார்கள். தேர்தலில் போட்டியிடாத பொதுநல அமைப்புகளும் இருக்கும் அக்கறை கூட ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கும் பிரதான எதிர்கட்சியாக இருப்பவர்களுக்கும் இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் நினைத்தால் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்படும். ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்களின் கூட்டணியில் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்த்து 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 10க்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்கள் மனது வைத்தால் மத்திய அரசின் இரு அவைகளிலும் புதுச்சேரிக்கு நியாயமாக வழங்க வேண்டிய மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரிக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும். ஆனால் இதையெல்லாம் செய்யாத இவர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்று தருவோம் என்று ஒவ்வொரு தேர்தலின் போதும் கூறுவது வெட்கக்கேடு. ஆகையால் ஏற்கனவே ஆண்ட அரசியல் கட்சிகளும் ஆளுகின்ற அரசியல் கட்சிகளும் புதுச்சேரி மக்கள் மீது உண்மையாக அக்கறை இருந்தால் வரும் சட்டமன்ற தேர்தலுக்குள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி மத்திய அரசை வலியுறுத்துவதுடன் மத்திய அரசின் இரு அவைகளிலும் உள்ள
அவரவர் கட்சி எம்பிக்களை பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க செய்து மக்களுக்கான உரிமையை பெற்றுத்தர வேண்டும் என்று புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக நடைபெறும் மாபெரும் இருசக்கர வாகன பேரணி வாயிலாக கேட்டுக்கொள்வதாக திரு ஜி நேருகின்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகின்றன. கடலூர் சாலையில் புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டது. வேல்ராம்பட்டில் துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தேங்காய்த்திட்டு வசந்த நகரில் விநாயகர் ஆலயத்தில் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. மேலும் பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அஇஅதிமுக 29வது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன. அஇஅதிமுக நிர்வாகி அருள்முருகன் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேல்ராம்பட்டில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி உபகரணங்களையும் வழங்கினார். 29வது வார்டு செயலாளர் அண்ணாதுரை இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய்த்திட்டு வசந்த நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். சத்தியமூர்த்தி சுந்தரம், பழனி திருமுருகன், பாபு மற்றும் பலர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின்கோட், ஹேண்ட்பேக், கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 31 ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்கள் உபகரணங்களை வழங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. நமது பாரத நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை தேசிய மற்றும் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றி மாணவர்களுக்கு கையேடுகளும் இனிப்புகளும் எழுது பொருட்களும் பெண்களுக்கும் பெரியோர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அறிவுரைப்படி சிறு தானியங்களும் நாட்டு சர்க்கரையும் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர்கள் ஆனந்தன், அங்காள் அம்மாள், பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன், ஹோமியோபதி டாக்டர் கருணாகரன், போஸ்ட் மாஸ்டர் திருமதி ஜெயலட்சுமி, பூரணி அம்மாள், அசோக் குமார், பலராமன், ரதனி வதனி, பிரஜித் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பெரியோர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரி அரசு செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சட்டப்பூர்வ பரிமாற்ற நாள் விழா கீழூர் நினைவு மண்டபத்தில் கொண்டாடப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. சுதந்திர தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் ஆளுநர் மாளிகை, சட்டப்பேரவை உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் போதை ஒழிப்பு விழிப்புணர்விற்காக பேரணியை மேற்கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அவர்களின் பிறந்தநாள் கொண்டாட்டம் நடைபெற்றது. செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.